6/1/2025 பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு பணிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை உரையாற்ற விடாமல் இடைமறித்தும் கூச்சலிட்டும் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். பேரவை விதி 17 கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2023 அன்று ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றும் முன்னிலையில் ஜனநாயக முறைப்படி மரபையொட்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும், அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன். கடந்த 6ஆம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே 6/1/2025 அன்று பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்வினை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9(1) கீழ் கீழ்காண உறுப்பினர்கள் இப்பேரவையின் 7வது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக பேனல் ஆப் சேர்மன் நியமிக்கிறேன். திரு க அன்பழகன், திரு நா ராமகிருஷ்ணன், திரு SR ராஜா, திரு தா உதயசூரியன், திரு துரை சந்திரசேகரன், திரு செஞ்சி கே மஸ்தான். குழுவின் அறிக்கைகள் அளித்தல், பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள், குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன், பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள் குழு தலைவர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-25 ஆண்டிற்கான பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் குழுவின் 10வது அறிக்கையினை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். அரசினர் சட்ட முன்வடிவு திரும்ப பெறுதல் 2022 ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 26/2022 மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 28/4/2022 நாளன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2022 ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 26/2022 திரும்ப பெற அனுமதி வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருத்துகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை திரும்ப பெறுகிறேன். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டது. அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2025 ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவு சட்ட மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.